அது என்ன ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா? உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பநிலை வந்துருச்சுன்னா அதனால வரக்கூடிய ஆபத்து தான் ஹீட் ஸ்ட்ரோக். பொதுவாக நம்ம உடம்புல வந்து ஒரு வெப்பநிலை இருக்கும். அதாவது நார்மல் டெம்பரேச்சர் வந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், செல்சியஸில் சொன்னால் 37 டிகிரி செல்சியஸ். இந்த 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு வந்துடும். அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பநிலை வரும் பொழுது உடம்பு உயிருக்கு ஆபத்து ஏற்படும், ஈவன் மரணம் கூட வந்ததுக்கு காரணமாக இருக்கும். இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோமா, பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. மக்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த வெயில்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த அதிகப்படியான வெப்பம் வரும் பொழுது என்னென்ன மாதிரி அறிகுறி வருங்களாம்? மிதமான அறிகுறி, நடுத்தரமான அறிகுறி, மிக அதிகமான அறிகுறிகள் வரும். மிதமான அறிகுறிகளில் பார்த்தீங்கன்னா தண்ணி தாகெடுக்கும், உதடெல்லாம் காஞ்சு போயிடும், இந்த உதடுகள் நாக்கெல்லாம் அப்படியே வறண்டு போயிடும், அப்படியே உதடு வந்து ஒட்டிக்கும். அது இல்லாமல் உடம்புல வந்து ஸ்வெட்டிங்கே இருக்காது. ஆக்சுவலாக வந்து அதிகப்படியான ஸ்வெட்டிங் இருந்துச்சு அப்படின்னா உடம்புல வெப்பத்தை குறைக்கும், ஆனால் ஸ்வெட்டிங்கே இருக்காது. தோலெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும், கிராக் ஃபார்ம் ஆயிரும், வெடிப்புகள் வந்துடும். இது வந்து சாதாரணம். அப்புறமேல வந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஹெட்டேக்கு, அப்புறம் வாமிட்டிங், ஒரு வயிற்று பிசகிறது, வயிற்று வலி வரும். அப்புறம் ஒரு சின்ன ஒரு கிடினஸ், ஒரு தலை சுத்தல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து சாதாரண அறிகுறி. இன்னும் அறிகுறிகள் அதிகமாக போக பல்ஸு குறையும், பிபி குறையும், அதுக்கடுத்து மூச்சு வந்து அதிகமாக வாங்கும், ஃபிட்ஸு, அந்த காக்கா விழுப்புன்னு சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் எல்லாம் வந்துடும். அப்புறம் உடம்புல வந்து கோமாவுக்கு போயிடுவாங்க. அப்புறம் உடம்புல வந்து அப்படியே பேச்சு குளறிட்டே வரும். இதெல்லாம் அதிகப்படியான அறிகுறிகள். ஆக பொதுவான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரே தாகம், உடம்பு வலி, இந்த மசில் கிராம்ப்ஸு, இது போன்ற அறிகுறிகள் தான் வந்து சாதாரண அறிகுறிகளாக வந்து இந்த வெப்பம் அதிகமான சூழ்நிலையில் வரக்கூடியது அறிகுறிகள். வெயிலே நான் வந்து வேலை பார்க்க வேண்டிய சூழல், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் நிற்கலாம்? யாரெல்லாம் நிற்கலாம்? யாரெல்லாம் வெயிலுக்கே போகக்கூடாது? முதல்ல வயசு 60 வயசுக்கு மேலுள்ளவர்கள் ரொம்ப அதிகமான வெப்பம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:30 மணிலிருந்து வெயில் அதிகமாயிரும். 11 மணிலிருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் வெயிலில் வந்து ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, சின்ன குழந்தைகளை கூட வெயிலில் விளையாட விடக்கூடாது. அதாவது சாயந்தரத்துக்கு மேலே தான் விளையாட விடணும். இந்த 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் வெயிலில் விளையாட விடக்கூடாது. அதற்கடுத்து இந்த வெப்ப காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடுறோம் இல்லைங்க, இந்த ட்ரெஸ்ஸு வந்து காட்டன் ட்ரெஸ் தான் போடணும். அது லூஸாக போடணும், ரொம்ப டைட்டாக. இந்த வேர்வையை வந்து வெளியே விடாமல், இந்த வேர்வையை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, ஹீட்டை அதிகப்படுத்துறதுக்கு மாதிரி ட்ரெஸ்ஸுகளை முதல்லையே போடவே கூடாது. அதற்கடுத்து நம்ம வேலையில் செய்கிறோம்னா தண்ணி நிறையா குடிக்கணும். குறைஞ்சது நார்மலாகவே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சாதாரண காலத்திலேயே 2.5 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுவோம். இந்த வெப்ப காலத்தில் வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் அதிகமாகிறதுனாலையும் வேர்வை அதிகமாக வர்றதுனாலையும் ஒரு 3 லிட்டருக்கு மேலே தான் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும். அது இல்லாமல் மோர் உப்பு போட்டு சாப்பிட்டா பெஸ்ட்டுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த காலத்தில் வந்து ஆல்கஹால் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ட்ரிங்க்ஸ் நிறையா சாப்பிட என்னாகும், உடம்புல வெப்பம் வந்து அதிகமாயிட்டே வரும். அப்போ ஆல்கஹால் சாப்பிட்றதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த அதிகமான வெயில், அதீத வெப்பம் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பெரும் பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அண்மையில் ஒரு செய்தியில் படித்தேன். சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த வெயில் என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்கும்? குறிப்பாக நீண்ட நாள் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சர்க்கரை இருக்கிற நோய்களுக்கு, அந்த நோயாளிக்கு கிட்னி ப்ராப்ளம் கண்டிப்பாகவே இருக்கும். அப்போ இவங்க வந்து இந்த ஸ்வெட்டிங் அதிகமாகும் பொழுது, வெயில் அதிகமாகும் போது உடம்பில் இருக்கக்கூடிய வேர்வையின் மூலம் சோடியம் குளோரைடு என்கிற உப்பு வந்து வெளியே போயிடுறதுனாலையும், நீர்ச்சத்து ரொம்ப குறைவாக காரணத்தினாலையும் கிட்னியில் பிரச்சனை வந்துடும். அப்போ கிட்னியில் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஹீட்னால என்ன ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, யூரின் இன்ஃபெக்ஷன் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதற்கடுத்து அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கும், சுகர் பேஷண்ட்களுக்கு. இந்த வெப்ப காலத்தில் என்ன ஆகும், நம்ம சொன்ன மாதிரி அதிகப்படியான ஸ்வெட்டிங் ஆகி உடம்புல வந்து பிபி பல்ஸு குறையிறதுனாலும் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இமீடியட்டாக மரணம் கூட வரும், ஹார்ட் ஸ்ட்ரோக் வரும், இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இது இல்லாமல் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆகுனா அதிகப்படியான மூச்சு இறைப்பு வரும், ஆக்சிஜனுடைய லெவலும் குறைவாக இருக்கும். அப்போது இந்த சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கவனமாக பாதுகாத்துக்கணும். இந்த வெப்ப காலத்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.